வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அடிக்கிற பளிர் நிறமாக இல்லாமல் தமிழ்நாட்டிற்கே உரிய இதமான இளமஞ்சள் நிறம். அழகிய நெற்றியில் வில் புருவங்கள் நீண்டு வளைந்திருக்க, அதன் அடியில் அழகிய மிகவும் அழகிய பேசும் விழிகளையும் மாதுளை இதழ்களும் மாம்பழ கன்னங்களும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது புவனரஞ்சனுக்கு. என்னப்பா, போட்டோவை பார்த்து முடிவு செய்வது எப்படி என நீ ஆட்சேபித்து ஒரு 10 நிமிடம் இருக்குமா? இப்போது அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து விட்டாற்போல் தெரிகிறது என கிண்டலில் இறங்கினார் ரங்கராஜன். அங்கிள் ப்ளீஸ் ஓட்டாதீங்க என சிரித்தான் புவனரஞ்சன். அப்படி வா வழிக்கு, உன்னோட வயசு என் அனுபவமாக்கும். எத்தனை பேரை இப்படி பார்த்திருப்பேன் என மேலும் கிண்டல் அடித்துவிட்டு, என்ன புவன், பேசி முடிச்சுடலாம் தானே என வினவ சம்மதமாய் என்று புன்னகைத்தான் புவனரஞ்சன். வாஞ்சையோடு அவன் கன்னம் தட்டியவர், பெண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல, அவ அம்மாவோட தங்கை தான் வளர்த்தது. சென்னையில வசிக்கிறாங்க. பெண் லாயராக்கும் தெரியுமா? ஆனா ரொம்ப அமைதியான டைப். உன்னை போல வாய் அரட்டை கிடையாது. எங்ககிட்ட மடக்கி மடக்கி பேசும் உன்னோட வாய் சாதுரியம் அவகிட்ட எடுபடாது. ஒரு புன்னகையிலேயே உன்னை சமாளித்து விடுவாளாக்கும் என மிரட்டி சிரித்தவர் மேற்கொண்டு அவளது சித்தி சித்தப்பா பற்றி விபரம் சொல்ல புவனரஞ்சன் முகம் பளிச்சிட்டது. அங்கிள் ஒரு நிமிஷம் என அவளது பயோடேட்டாவை வாங்கி பார்த்தவன், அங்கிள், இந்த சுபத்ரா ஆண்டியை எனக்கு நல்லா தெரியும். என் அம்மாவும் இவங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். மும்பை வந்தால் நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க. நாமே படிப்புக்காக ஃபாரின் கிளம்பும் வரைக்கும் காண்டாக்ட் இருந்தது. அப்புறம்தான் அப்படியே விட்டு போச்சு. சரிதான், மைதிலியோட ஃப்ரெண்டா? வெரி குட். அப்போ நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்கையா? பவதியை எப்பவாவது பார்த்திருக்கையா என உற்சாகமாய் வினவினார். இல்லையா அங்கிள் என கை விரித்தான் புவனரஞ்சன். சென்னைக்கு நான் போய் 2 தடவை தான் போயிருப்பேன் அங்கிள். அப்போ கூட ஆன்ட்டி வீட்டுக்கு போக எனக்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு டைட் ஷெட்யூல். பரவாயில்ல, ரொம்பவும் தெரிந்தவர்கள் எனும்போது பிரச்சனையே இல்லை, பேசி முடித்து விடலாம். நான் இன்னைக்கே அவங்க கிட்ட பேசுகிறேன், நாளைக்கே உனக்கு நல்ல செய்தி சொல்கிறேன் என கிளம்பியவர் சந்தடி சாக்கில் பவதியின் ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவை புவனன் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டதை காணாதது போல கவனித்து தன்னுள்ளே நகைத்து கொண்டவராய் கிளம்பி சென்றார். இவ்வளவு நாளாக பிடி கொடுக்காத பயல் இப்போது பவதியிடம் சரியாக கவிழ்ந்து விட்டதை எண்ணி தன்னுள் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டார். மறுநாளே நல்ல செய்தி சொல்கிறேன் என்ற அவரிடமிருந்து 1 வாரத்துக்கு மேலாகியும் தகவல் வராததால் குறுகுறுப்பையும் ஆர்வத்தையும் அடக்க முடியாமல் திணறிய புவனரஞ்சன் வேலை பளுவில் மறந்திருப்பார். நாமாக தேடி சென்றால் நன்றாக கேலி செய்து மாறுவார் என தெரிந்த போதிலும் நேரே கிளம்பி அவர் வீட்டுக்கு சென்றான். வாப்பா, வா வா என அன்புடன் வரவேற்றாலும் அவர் முகம் ஏதோ சரியில்லை என்பதை கண்டு கொண்டான் புவனரஞ்சன். சிறிது நேர பொதுப்படையான உரையாடலுக்கு பின் அவராக பவதி பற்றி பேச்செடுக்கும் உத்தேசம் இல்லை என்று உணர்ந்தவன், என்ன அங்கிள், பவதி வீட்டில் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க என முடிந்த வரையில் ஆவலை அடக்கி சாதாரணமாக கேட்டான். சில வினாடிகள் மௌனமாக இருந்தவர், அது சரி வராது புவன், நாம வேற இடம் பார்க்கலாம் என்றார் தனிவாக. பார்வை கூர்மையுற சோஃபாவில் நன்கு சாய்ந்தமர்ந்தான் புவனரஞ்சன். என்னாச்சு அங்கிள் என்றான் நிதானமாக. விடுப்பா, அந்த பெண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான், விடு. பேசாமல் அவன் கூர்மையுடன் அவரையே பார்த்திருக்கவும் பதில் தராமல் அவன் விட மாட்டான் என்று உணர்ந்து பெருமூச்சுடன் தொடங்கினார் அவர். எத்தனையோ பேசி பார்த்துட்டேன் புவன். தியாகுவுக்கு கூட 2 மனசு. ஆனா அவன் பெண்டாட்டி உறுதியா சொல்லிட்டா இது சரி வராதுன்னு. மைதிலியோட மகனுக்கு வேறு நல்ல பெண்ணா பார்த்து என்றவரை இடைமறித்து, போதும் அங்கிள் என்றான் புவனரஞ்சன். சுபத்ரா ஆண்டியா அப்படி சொன்னார்கள் என வருத்தம் ஏற்பட்டது அவனுக்கு. முகத்தில் வேதனை நிரம்ப, ஏன் அங்கிள், ஒருவேளை அம்மா அப்பா இல்லாத அனாதைன்னு நினைச்சு தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ என்று வினவ பதறிப்போனார் ரங்கராஜன். என்ன பேச்சுப்பா இது புவன், நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ இந்த வார்த்தை சொல்லலாமா? அத்தோடு தியாகவும் இதையெல்லாம் பெருசாக எண்ணுபவன் அல்ல. ஜாதகம் பொருந்தி இருந்தது. நீங்க நல்ல பையன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்றிருந்தான். அதனால்தான் தைரியமா
உன்கிட்ட முதல்ல போட்டோ காட்டினேன். உன்னை எந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போகும் புவன்? பவதிக்கும் நிச்சயம் பிடிச்சு போகும். தியாகவும் என் பேச்சை மறுக்க மாட்டான். முதல்ல உன் போட்டோவை பவதியிடம் காட்டி அவளுக்கு பிடித்து போய் திருமணத்துக்கு பிடி கொடுக்காமல் நழுவும் நீ பவதியை பிடிக்கலைன்னு விட்டால் அந்த பெண்ணோட மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சுத்தான் முதல்ல பவதி போட்டோவை உங்ககிட்ட காட்டினேன். நீ பிடித்திருக்கிறது என்றவுடன் இந்த திருமணமே முடிஞ்சது போல சந்தோஷப்பட்டேன். சுபத்ரா வேண்டாம் என்கிறாள். என்ன செய்வது? எத்தனையோ பேசி பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா என்றார் வருத்தத்துடன். அட என்ன அங்கிள் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே போனா போகட்டும். நாம் ஒன்றும் போய் கெஞ்ச வேண்டாம். இந்த பெண்ணை விட்டால் வேற பெண்ணா இல்லை என்றான் அவன் வீராப்பாக. முகம் மலர்ந்து விட, அப்படி சொல்லுடா என் ராஜா. அவளுக்கு முன்னால உன்னோட திருமணத்தை நிச்சயித்து பத்திரிகையை அவங்களுக்கே அனுப்புவோம். அன்னைக்கு இன்னொரு போட்டோ காட்டினேனே அந்த பெண் ஜனனி, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே உன்னை பிடித்திருக்கிறது. நீ ஓகேனா ஜனனி கிட்ட உன்னை பத்தி சொல்லி மடமடன்னு காரியத்துல இறங்கி விடலாம் என்கிறாங்க. அந்த பெண்ணும் பவதியை விடவுமே நல்ல நிறம், நல்ல அழகு. என்ன சொல்ற? நாளைக்கே நல்ல நாள். அவ பேரண்ட்ஸை நாளைக்கு உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றேன், பேசி முடிச்சுடலாம் என மடமடவென திட்டம் போட திகைத்தான் புவனரஞ்சன். அங்கிள் நோ, அந்த பெண்ணுக்கு வேறு இடம் பாருங்கள். அந்த பெண்ணை பிடிச்சிருந்தா அன்னைக்கு சொல்லி இருக்க மாட்டனா என நழுவிக்கொண்டு கிளம்பி விட்டான். ஆனால் வீட்டிற்கு வந்ததுமே உள்ளூர ஒரு வலி நமப்பதை உணர முடிந்தது. பீரோவை திறந்து அந்த போட்டோவை கையில் எடுத்து பார்த்தான். இந்த பெண் இனி தனக்கு கிடைக்க மாட்டாள் என்கிற உண்மை ஏக்கமாய் மாற அதை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் திகைத்தவன் சிறிது யோசித்துவிட்டு பயோடேட்டாவில் இருந்த அவள் வீட்டு எண்ணை அழுத்தினான். சுபத்ரா லைனில் வந்ததுமே, ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் ஆண்டி? என்னிடம் என்ன குறை கண்டீர்கள் என வினவினான். புவன் கண்ணா, வேண்டாம்னா உங்கிட்ட குறைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் இல்லை. உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுடா, விட்டுவிடு என்றார் இதமாக. ஆண்டி, எனக்கு பவதியை ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்றான் அவன் தணிந்த குரலில். பேச்சு வேண்டுகோள் போல தோன்றினாலும் அதில் இருந்த பிடிவாதமும், தணிந்த குரல் என்றாலும் அதில் இருந்த அழுத்தமும் புரிய, வெறும் போட்டோவை பார்த்தேவா என்றார் அவர் கேலியாக. தொடர்ந்து, புவன் புரிஞ்சுக்கோ, மைதிலியோட பையன் எனக்கும் பையன்தான். உன்னை அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்க. அப்படி இருக்க என் பையனுக்கே என் பெண்ண எப்படிப்பா? அதோட பவதியை பிரான்சில் இருந்து ரொம்ப பெரிய இடத்துல இருந்து கேட்டுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட முடிவாகிட்ட மாதிரி தான் என்றவரிடம், சரி ஆண்டி, சந்தோஷம், நான் வைக்கிறேன் என ரிசீவரை வைத்து விட்டான். பெரிய அளவில் பணம் என்றதும் மயங்கி விட்டார்கள். அதை நேரடியாக சொல்ல வேண்டியதுதானே. இவன் பையன் போலவாம், அவள் பெண் போலவாம், என்ன மழுப்பல் இது என எரிச்சல் வர, சரி இத்தோடு விட்டு விடலாம் என முடிவெடுத்தாலும் உள்ளூர வலித்தது. 10 நாள் கழித்து ரங்கராஜன் பல போட்டோக்களுடன் வீடு வந்தார். அவற்றை ஏறிட்டு கூட பார்க்காமல், இப்ப வேண்டாம் அங்கிள், கொஞ்ச நாள், ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் போகட்டும் என்றான் அவன் எதையும் காட்டிக்கொள்ளாத வெகு கவனமான குரலில். அதை கூர்ந்து பார்த்தவர் ஒரு பெருமூச்சுடன், சுபத்ராவுக்கு போன் செய்திருந்தாய் போல என்றார். கை தானாய் தலையை கோத, மைதிலியின் மகனை வேண்டாம் என்றதன் காரணம் தெரிந்தாக வேண்டும் போல தோன்றியது, அதான் என்றான் வெற்ற குரலில். என்ன சொன்னா? நான் அவருக்கு பெற்ற மகன் போலவாம், அதான் மகனுக்கே மகளை எப்படி தருவது என்கிறார் என்றான் அவள் கிண்டல் குரலில். மழுப்பி இருக்கிறாள் புவன். புரியுது அங்கிள். அதோட இன்னொன்னும் சொன்னாங்க, பிரான்சில் இருந்து அலையன்ஸ் வந்திருக்கிறதாம் என்றான் கசப்புடன். அது நின்று விட்டது புவன் என்றார் அவர். இதயத்தின் மீதிருந்த கனம் குறைவதை உணர்ந்தவனாக, ஏன் அங்கிள் என்றான் வியப்புடன். தியாகு ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு பெண்ணைத்தான் வெளிநாட்டில் கொடுத்து விட்டோம். இவளையும் அப்படி கண் காணாமல் அனுப்ப முடியாது, வேண்டாம் என்று விட்டான். என்னிடம் சொன்னான். அப்படியே வேறு நல்ல இடம் இருந்தாலும் சொல்ல சொன்னான். என்னால் முடியாது. இனி பவதி திருமண விஷயத்தில் என்னை இழுக்காது என்று சொல்லிவிட்டேன் என்றார் கோபமாக. சற்று நேரம் அமைதியாக இருந்தான் புவனரஞ்சன். நீ இந்த போட்டோக்களை பார்த்து, வேண்டாம் அங்கிள் ப்ளீஸ் கூர்ந்து பார்த்தவர். பவதியோட போட்டோ இனி உங்ககிட்ட இருக்கிறது நல்லதில்லை, எடுத்துட்டு வா என்றார். அவர் பேச்சில் இருந்த நியாயம் புரிந்தவனாக எழுந்து உள்ளே சென்றான். கவரை எடுத்தவன் கடைசியாக என எண்ணியவாறு படத்தை எடுத்து பார்த்தான். பார்க்க பார்க்க படத்தை திருப்பித் தர மனம் வரவில்லை அவனுக்கு. அவள்தான் இல்லை என்றாயிற்று. இந்த படத்தை கூட இழக்க வேண்டுமா என தோன்றிவிட அதை பத்திரப்படுத்திவிட்டு கீழே வந்தவன், சாரி அங்கிள், எங்கே வைத்தேன் என தெரியவில்லை என்றான் அமைதியாக. அவருக்கா புரியாது?
நன்றாக தேடி பார்ப்பா. 2 நாட்கள் போதும் தானே என்றார் கண்கள் பளிச்சிட. 1 நாளே போதும் அங்கிள் என்றான். புரியாமல் பார்த்துவிட்டு கிளம்பி சென்றவருக்கு மறுநாளே புரிந்தது. அடப்பாவி, போட்டோவை இன்னொரு காப்பி போட்டு பயோடேட்டாவை ஜெராக்ஸ் போட்டு புதியதை எனக்கு அனுப்புகிறாயாக்கும் என உள்ளூர முணுமுணுத்து கொண்ட அதே நேரம் தான் சுட்ட பவதியின் போட்டோவை கையில் வைத்து கொண்டு அவளை பார்த்தபடியே அவளை மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் புவனரஞ்சன். மறந்துதான் ஆக வேண்டும். ரங்கராஜன் அங்கிள் தன் மீது மிகுந்த பிரியம் வைத்திருப்பவர். அவரை நம்பி ஓகே சொன்னால் அவனுக்கு பொருத்தமாய் நல்ல பெண்ணாய் கண்டிப்பாய் தேடி பிடித்து விடுவார். அவர் காட்டும் பெண்ணை மணந்து கொண்டால் நிச்சயம் அவன் வாழ்வு சந்தோஷமாகத்தான் இருக்கும். அவனுக்கும் ஒரு குடும்பம் கிடைக்கும். ஆனால் அவரிடம் எஸ் சொல்வதற்கு முன், பெண்ணே, உன்னை நான் முழுவதுமாக மறக்க வேண்டும், கட்டாயம் மறக்கத்தான் வேண்டும் என தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டான். நேரடியாக சென்னை சென்று வெளியிடத்தில் பவதியை சந்தித்து பார்த்து பேசி நட்பை வளர்த்தால் என்ன என்கிற ஆவலும் உந்துதலும் வெகுவாக தோன்றினாலும் இரு குடும்பங்கள் இடையே ஒரு காலத்தில் நிலவ இருந்த நட்பு அவனை தடுத்தது. அம்மாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் அங்கு சென்றதில்லை என்றாலும் சுபத்ராவோ தியாகராஜனோ மும்பை வந்தால் அவனை பார்க்காமல் சென்றதில்லை. தங்குவது கூட அவன் வீட்டில்தான். அப்படி இருக்க தெரிந்த குடும்பத்தில் நுழைந்து அந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண மனம் இடம் தரவில்லை. 10 வயது வரை தாயார் வளர்த்த நற்குடி வளர்ப்பு அதற்கு இடம் தரவில்லை. வேறு வழி இல்லாது அவளை மறக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அது முடியவில்லை என்கிற போதும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு எவன் ஒருவன் அநியாயத்தை காப்பாற்ற தன் விருப்பத்தை சுயநலத்தை தியாகம் செய்கிறானோ அவனுக்கே கடவுளின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பதை மெய்ப்பிப்பது போல சரியாக 1 வருடம் கழித்து அவளையே மும்பை வரவழைத்து அவனை வைத்தே அவளின் உயிரை காப்பாற்றி தந்து அவர்களது திருமணத்துக்கு வித்திட்டார் கடவுள். சற்று நேரம் அங்கு பேர அமைதி நிலவியது. தனக்கு தெரியாமலேயே தான் சம்பந்தப்படாமலே தன்னை மையமாக வைத்து விதி நடத்திய சம்பவங்களை எண்ணி பிரமித்திருந்தாள் பவதி. அந்த ரங்கராஜனை திருமணத்தின் போது புவன் அறிமுகப்படுத்திய நினைவு வந்தது. ஆண்டவன் போட்ட முடிச்சை யார் மாற்ற முடியும்? தீர்க்க சுமங்கலியாய் இரம்மா என வாழ்த்தியதும் நினைவு வந்தது. புவனரஞ்சன் எதுவும் பேசவில்லை. இப்படி அவளிடம் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கும் தருணத்திற்காக காத்திருந்தவன் போல சொல்லி முடித்த பின் அவள் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். நெஞ்சிலோ பவி இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாளோ என்கிற கலக்கம். மெல்ல ஒரு நெடுமூச்சை வெளியேற்றி, என்னிடம் ஏன் முன்பே சொல்லவில்லை ரஞ்சன் என மெல்லிய குரலில் கேட்டாள் பவதி. ரஞ்சன் என்கிற அழைப்பிலேயே போன உயிர் திரும்பி வர, அப்பாடா என அடைத்திருந்த மூச்சை வெளியிட்டான் பவனரஞ்சன். முன்பு காதலை சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக தவித்திருந்த போது ரஞ்சன் என்கிற ஒற்றை அழைப்பிலேயே அவள் மனதை தனக்கு உணர்த்தியது நினைவு வர, அன்று போல இப்பொழுதும் பாரம் விலகியவனாக முகம் மலர்ந்தான் அவன். பிறகே தன் பதிலுக்காக அவள் காத்திருப்பது புரிந்து, எப்படி சொல்வதாம் பவி, ஹாஸ்பிட்டலிலேயே நான் உன்னை பெண் கேட்டவன், உன் சித்தி மறுத்து விட்டார்கள் என சொல்லி இருந்தால் தொடர்ந்து என்னிடம் நீ பழகி இருப்பாயா என கேட்க, அதில் இருந்த உண்மை புரிந்து மௌனமானவள், மணக்க கேட்டபோது மறைக்காமல் சொல்லி இருக்க வேண்டும் தானே என்றாள். எப்படி சொல்வதாம் என உடனே திரும்பினான் அவன். அன்று உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் முடிவில்தான் நான் இருந்தேன். ஆனால் என்னை தடுத்தவை உன் வார்த்தைகள்தான். புரியவில்லை. என் சித்தியின் மறுப்பை இதுவரை மீறியதில்லை. இனி மீறும் துணிவும் எனக்கில்லை என்றாயே. நன்றாக யோசித்துப்பார். அப்போது போய் உன்னிடம் உன் சித்தி உன்னை தர ஏற்கனவே மறுத்து விட்டார் என சொல்லி இருந்தால் நான் உயிராய் காதலிக்கும் பெண் என்னை விட்டு விலகி சென்றிருப்பாளே, அதை எப்படி தாங்குவது என கேட்டான் அவன். அவன் கேட்ட விதம் நெஞ்சை தொட அவனது பயமும் புரிந்தது. சொல்லாமல் மறைத்ததற்காக அவனிடம் கோபப்படுவதில் சற்றும் நியாயமே இல்லை. அவனிடத்தில் யார் இருந்தாலும், ஏன் தானே இருந்திருந்தாலும் அவன் செய்ததைத்தான் செய்திருப்போம் என புரிந்தது பவதிக்கே. ஆனால் அதே சமயம் சித்தி மறுத்துவிட்ட ஒரு விஷயத்தை தான் செய்திருக்கிறோம் என்பதும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் முகத்தை பார்த்துவிட்டு புவனரஞ்சன் தொடர்ந்தான். திருமணத்துக்கு பின் கண்டிப்பாக சொல்லி இருக்க வேண்டும். சொல்லாமல் இன்று வரை தள்ளி போட்டது தப்புதான். திருமணத்தன்றே சொல்லிவிடத்தான் நினைத்தேன் என தயங்கியவன் தொடர்ந்து அதை சொல்ல வந்த போதுதான் என மேலும் தயங்கி நிறுத்தினான். அப்போதுதானே அவன் மனைவி முதன்முறையாக முத்தமிட்டாள். அதை அவளிடம் சொல்ல மனம் வராமல்
உடனே சொல்லி அன்றைய நல்ல மூடை ஸ்பாயில் பண்ண வேண்டாமென நினைத்தேன் பவி என்றவன் அவள் முகத்தில் கோப ரேகை உதயமாகவும், ஆனால் எப்படியும் உன் சித்தி வருவதற்குள் உன்னிடம் சொல்லத்தான் இருந்தேன் பவிமா என்றான் அவசரமாக. சித்தி உங்களை பார்த்து விட்டால் உண்மை எனக்கு தெரியாமல் போகாது என்பதால்தான் அந்த முடிவு கூட, சரியா என்றபோது அவள் குரலில் அடக்கப்பட்ட ஆத்திரமே வேரோடியது. பவி ப்ளீஸ்டா என்றான் அவன். உன்னிடம் முன்பே சொல்லாதது தப்புதான், ஆனால் மறைக்க நினைக்கவில்லை பவி. ப்ரப்போஸ் செய்த அன்றே உன் சித்தியிடம் நம் காதலை சொல்லி கன்வின்ஸ் செய்வோம் என்றதை மறக்காதே. சித்தியின் மறுப்பை மீறும் துணிவு உனக்கில்லை என நீ ஆணித்தரமாய் கூறும் வரை உன்னிடம் அன்றே எல்லாவற்றையும் கூறிவிடும் முடிவில்தான் இருந்தேன். ஆனால் நீ அவ்வாறு சொன்ன பிறகு நம் திருமணம் நடக்க வேறு வழியும் எனக்கு தெரியவில்லை. அவள் முகம் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கவும், இன்னமும் என் மீது கோபமா பவி என வருத்தத்துடன் கேட்டான். மறுப்பாய் தலையசைத்தாள் அவள். இல்லை ரஞ்சன், உங்கள் இடத்தில் இருந்து யோசித்து பார்த்தால் உங்களோட மனநிலை எனக்கு புரியுது. ஆனா என நிறுத்தினாள் அவள். முகம் மலர்ந்தான் புவனரஞ்சன். அவனுக்கு தெரியும், பவி கண்டிப்பாக புரிந்து கொள்வாள் என்ற அவனது நம்பிக்கை வீண் போகவில்லை. எனவே ஆனா என்னம்மா என்றான் அவசரமாக. சித்தி என்றாள் அவள். அவன் புரியாமல் புருவம் சுருக்கவும், சித்தி வேண்டாம்னு தீர்மானமா மறுத்திருக்காங்க ரஞ்சன். அவங்க ஏன் அப்படி மறுக்கணும்? சித்தி காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க. கடவுளே, இது புரியாம என நெற்றி பொட்டை அழுத்தி விடவும் சட்டென புவனனின் முகம் மாறியது. இது புரியாமல் சொல்லு பவி, இது புரியாமல் அவசரப்பட்டு திருமணம் செய்துட்டோம்னு வருத்தப்படுறியா பவி? இந்த பதற்றம் வருத்தம் எதுக்கு பவி? உன் சித்தியோட மறுப்பை மீறி நடந்துட்ட நம் திருமணத்தை நினைத்தா என கசப்புடன் வினவினான். அந்த ஒரு விஷயத்தில் புவனன் புத்திசாலித்தனமாகத்தான் செயல்பட்டிருக்கிறான் என தோன்றியது பவதிக்கு. திருமணத்திற்கு முன்பே கூறியிருந்தால் சித்தியையும் மீற முடியாமல் ரஞ்சனையும் மறக்க முடியாமல் அவர்களது உறவு மிகவும் சிக்கலாக இருக்கும். எப்படியோ கடவுள் செயல் மாற்ற முடியாதபடி அவள் புவனனின் மனைவியாகி விட்டாள். ஆனால் சித்தியின் மறுப்பு அவள் மனதை நெருடியது. எந்த சித்தியின் மறுப்பிற்கஞ்சி அவசர திருமணம் செய்தாளோ அந்த சித்தி ஏற்கனவே மறுத்திருக்கிறார்கள் என்றோ, வேண்டாம் என சித்தி முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட விஷயத்தை அவள் கமா போட்டு வாழ்நாள் முழுக்க தொடரும்படி செய்துவிட்டாள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? நெற்றி பொட்டை அழுத்தியபடி கண் மூடி அவள் யோசித்தது புவனனின் நெஞ்சை, நேச நெஞ்சை கிழித்தது. பவி என்ற அவனது அழுத்தமான குரலில் நிமிர்ந்து அவனை ஏறிட்டவளுக்கு பின்பே அவனது கேள்வி நினைவு வர, நடந்து முடிஞ்ச மேரேஜை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை ரஞ்சன். ஆனா என பெருமூச்சு விட்டவள் தொடர்ந்து, ஆனா சித்தி அக்செப்ட் பண்ணாம மறுத்திருக்காங்க. அது ஒதுக்கக்கூடிய விஷயமே அல்ல. தகுந்த காரணம் இல்லாம அவங்க அப்படி சொல்லக்கூடியவங்க அல்ல என்றாள் கிண்டலுடன் அவளை நோக்கி. அப்படின்னா நீ ஏன் நம் காதலை பத்தி உன் சித்தி கிட்ட சொல்லல பவி? தகுந்த காரணம் இல்லாம அவங்க மறுக்க மாட்டாங்க எனும்போது அவங்க மறுப்பை ஏத்து என்னை மணந்து உன் சித்தி காட்டும் பையனையே மணந்திருக்க வேண்டியது தானே என கேட்டான் சூடாக. பவதியின் முகத்தில் கோபம் ஜிவ்வென ஏறியது. புரியாம பேசாதீங்க ரஞ்சன் என்றாள் சொல்லென. சித்தி சித்தப்பாவுக்கு காதல்னா அறவே பிடிக்காது. காதலிக்கிறேன்னு போய் நின்னா கண்ணை மூடிக்கொண்டு மறுத்துருவாங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட போல. ஆனா யோசிச்சு பாருங்க ரஞ்சன், கிட்டத்தட்ட அரேஞ்ச்டு மேரேஜாகவே முடிந்திருக்க வேண்டிய ஒரு திருமணம், நெருங்கிய தோழியின் மகன், தெரிந்த குடும்பம், உங்கள் ரங்கராஜன் அங்கிளின் சிபாரிசு, அந்த அலையன்ஸை ஏன் வேண்டாம் என்றார்கள் சித்தி? நிச்சயம் ஏதேனும் நியாயமான காரணம் இருக்க வேண்டும். என் சித்தி யோசிக்காமல் எதையும் பேசவோ செய்யவோ மாட்டார்கள் என்றாள் அவள் நிச்சயத்துடன். உள்ளூர சுறுசுறுவென கோபம் உண்டது புவனரஞ்சனுக்கு. நியாயமான காரணம் இருந்தால் என்ன செய்யலாம்? அவனை விட்டு பிரிந்து சித்தியிடம் சென்று விடுவாளா என சினம் மூண்டது. பெரும் முயற்சி செய்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, நியாயமான காரணமா? எவனோ பணத்திலேயே பொருளும் பிரான்ஸ் மாப்பிள்ளை உன்னை கேட்டானாமே. கொழுத்த பணம் எனும்போது தோழியின் மகனாவது, ரங்கராஜன் அங்கிளின் வார்த்தையாவது என்ற போது அவன் குரலில் அவனையும் மீறி எகத்தாளம் வந்துவிட்டிருந்தது. அவனும் தான் என்ன செய்வான் பாவம். தொழில் டென்ஷன், இவ்வளவு நாளாக மனைவியிடம் உண்மையை சொல்ல வேண்டுமே என்கிற டென்ஷன், சொன்னால் மன்னிப்பாளா என்கிற டென்ஷன். ஒரு வழியாக மன்னித்தாளே, அப்பாடி பிரச்சனை தீர்ந்தது என நிம்மதி பெருமூச்சு விடப்போகும் தருணம் சித்தியின் மறுப்பை நினைத்து அவளின் கவலை அவனை மேலும் டென்ஷன் ஆக்கியது.
என்ன சொன்னீர்கள் என கோபத்தோடு எழுந்து விட்டாள் பவதி. அவளது சித்தியா பணத்துக்கு முக்கியத்துவம் தருபவர் என குமுறும் போதே, அவசரப்படாதே பவதி, கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளை பெரிதுபடுத்தாதே. உன்னை மனசார காதலித்தவன் அவன். உன்னை மணமுடித்து தர சம்மதிக்கவில்லை என்கிற கோபம் உன் சித்தி மீது இருப்பது இயல்புதானே. அவசரப்படாதே, நிதானமாக இரு என மூளை அறிவுறுத்தியது. அதற்காக என குமுறியது உள்ளம். அவளது அப்பா வைத்துவிட்டு போன சொத்து மதிப்பு இன்றைக்கு 100 கோடியை தாண்டும். ஆனால் அதில் ஒரு பைசா கூட தொடாமல், அதே சமயம் நீயும் எங்கள் பெண்தான் என சொல்லி தங்கள் சொத்தை சரிசமமாக 2 பங்கு போட்டு ஆளுக்கு 40 கோடி என பிரபாவுக்கும் அவளுக்கும் பிரித்து தந்தார்கள். யாருக்கு வரும் அந்த மனம்? 4 வயதில் அனாதையானவளை அப்படி ஒரு எண்ணமே தோன்ற விடாமல் பெற்ற தாய் தந்தையாய் பேணி வளர்த்த அவர்களையா பணம் இருந்தால் போதும் பெண்ணை கட்டி கொடுத்து விடுவார்கள் என சொல்கிறான் என பாச நெஞ்சம் கொதித்தெழ, அநியாயமாய் ஒருவர் மீது குற்றம் சாட்டினால் நிரபராதிக்கு எப்படி வலிக்கும் என்பதை அவனுக்கு நிரூபித்துவிடும் வேகத்தில், அதில் என்ன தப்பு? என் பணம் எல்லாம் அந்த பிரான்ஸ் மாப்பிள்ளைக்கு தூசு தெரியுமா? என் பணத்திற்காக இல்லாமல் எனக்காக என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனை என் சித்தி வழிகட்டி தேடியதில் என்ன தப்பு இருக்க முடியும்? சொல்லப்போனால் நானும் அதே பூரிப்பில்தான் இருந்தேன். எனக்காக மட்டுமே என்னை விரும்பி மணந்தீர்கள் என்கிற பூரிப்பில், கர்ப்பத்தில் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரிந்திருக்கிறது. என் சித்தப்பா பற்றி தெரிந்திருக்கிறது. என் பணம் பின்பும் எல்லாமே எல்லாமே தெரிந்திருக்கிறது. தெரிந்ததை காட்டிக்கொள்ளாமல், நடந்ததை சொல்லாமல், சித்தி மறுத்ததை மறைத்து திட்டம் போட்டு பணத்திற்காக என்னை மணந்தீர்கள் என்று நான் சொன்னால் என கேட்டாள் அழுத்தமாக. பவதி என வலியில் துடித்து போனவனாக எழுந்து விட்டான் புவனரஞ்சன். நீ நீ என்ன சொல்கிறாய் என்று புரிந்துதான் சொல்கிறாயா என கண்டிப்பும் திகைப்புமாக கேட்டவாறு அவளை வெறித்து பார்த்தவனுக்கு தன் காதலை அவள் மீது வைத்திருந்த மாசற்ற நேசத்தை அவள் கேவலப்படுத்தி விட்டது போல தோன்றியது. அவளது பாதங்களில் சமர்ப்பித்த தனது நேசம் எனும் மலரை அவள் செருப்பணிந்த காலால் தேய்த்து கசக்கியது போல மனம் வலித்து போனான். புரியாமல் பேசுகிறாள். அவளின் சித்தியை பற்றி சொன்ன கோபத்தில் வேண்டுமென்றே தன்னை வெறுப்பேற்றத்தான் அப்படி பேசியிருப்பாள் என புரிந்த போதும், அதற்காக என்ன பேசுவது என்றில்லையா? அவன் காதலை அசிங்கப்படுத்தலாமா? கணவன் மனைவிக்குள் சித்தி அடுத்தவர்தானே. அந்த அடுத்தவருக்காக அவனை தூக்கி எறிந்து பேசியிருந்தால் கூட பரவாயில்லை. அவன் காதலை அல்லவா அசிங்கப்படுத்தி விட்டாள் என்கிற கோபம் தீயாய் எழ, ஒரு வகையில் நீ சொன்னது சரிதான் பவதி. உன்னை பற்றி தெரிந்து கொண்டேதான் மணந்தேன். ஆனால் அதன் காரணம் உன் பணம் அல்ல. உன் மீது நான் வைத்திருந்த நேசம். அந்த பிரான்ஸ் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் உன் பணம் தூசா? அப்போ நான் உன் பணத்திற்காக பத்திரம் எழுதி வைத்து கொண்டு காத்திருந்தேனா? நானும் உன்னை விட பணக்காரன்தான். என் மனைவியை மகாராணியாய், பேராசிரியாய் என் பணத்தில் வாழ வைக்க, பேரரசியாய் என் பணத்தில் வாழ வைக்க என்னால் முடியும். ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் ஏதோ உன் பணத்திற்காக திட்டம் போட்டு மணந்ததாக பேசிவிட்டாய். என்னை, என் அன்பை, காதலை நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? இப்படிப்பட்ட ஒருத்தியையா நான் 1 வருடமாக என் மனதில் வைத்து ஆராதித்து காத்திருந்தேன்? அவளையா உயிராய் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன்? நினைத்து பார்க்க எனக்கே என் மீது வெறுப்பாக இருக்கிறது என கசப்புடன் கூறி முகம் திருப்பி ஜன்னல் அருகே நின்று கீழே தெரிந்த பூந்தோட்டத்தை வெறித்தான் அவன். சித்தி பற்றி அவன் சொன்னதற்கு பதிலடி தரும் விதமாக தான் உன் மீது பணத்திற்காக மணந்தாய் என குற்றம் சுமத்தலாம் என பவதி வேண்டுமென்றேதான் கூறினாள். இப்போது உனக்கு வலிப்பது போலத்தான் பெற்ற அன்னை போன்ற என் சித்தியை பற்றி நீ சொன்னபோது எனக்கும் வலித்திருக்கும் என உணர்த்தத்தான் அப்படி சொன்னாள். ஆனால் அவன் துடித்து போய் பவதி என்றதுமே மனம் உருகி போயிற்று. அவளுக்கு தெரியாதா? அவளது ரஞ்சனுக்கு அவள்தான் முக்கியமே தவிர அவளது பணம் இல்லை என்று. பாவம், ரொம்பவும் வருத்தப்படுகிறான். சமாதானப்படுத்தி விடலாம் என்று பேச வாயை திறந்தவள் அவனது தொடர்ந்த வார்த்தைகளை கேட்டு திகைத்து போனாள். பார்க்க பிடிக்காதவன் போல முகம் திருப்பி நின்றதும் அவனது பின் பாதி வார்த்தைகளும் அவளை பலமாய் பாதித்து விட்டன. அது தந்த கோப வலியோடு, ஓஹோ, என்னை காதலித்ததை, திருமணம் செய்து கொண்டதை நினைத்தால் அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட வெறுப்போடு என் கூட வாழ தேவையில்லை. நான் இப்போதே வீட்டை விட்டு போகிறேன். என் வீட்டுக்கே போய் விடுகிறேன் என்ற வார்த்தைகள் தன் அனுமதியின்றி தன்னை மீறி வெளிவந்த பிறகே பவதி அதிர்ந்தாள். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? ரஞ்சன் அவளுக்கு தாலி கட்டிய கணவன். அப்படி என்றால் இதுதான் அவளது வீடுமாக்கும்.
அந்த எண்ணம் இருந்தால் வீட்டை விட்டே போகிறேன் என்கிற வார்த்தைகளை சொல்லலாமா? சித்தி பற்றி ஆர்குமெண்ட் வந்தபோது கூட பிரிவு பற்றி அவள் துளி கூட எண்ணவில்லையே. காதலித்து மணந்த பிறகு வாழ்க்கை எப்பவுமே இன்ப வெள்ளத்தில் இனிய படகாகவே மிதந்து கொண்டே செல்லும் எனும் கற்பனாவாதி அல்லவே அவள். சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை பேசி சமாதானமாகி விட வேண்டும் எனும் நிதர்சனம் அவள் அறிந்ததுதானே. அப்படித்தானே இந்த சண்டையும் அல்ல அல்ல விவாதமும் ஒரு முடிவுக்கு வந்து சமாதானமடைந்து இருவரும் சேர்ந்து நேரத்துக்கு ஏர்போர்ட் கிளம்ப வேண்டுமே என்கிற கவலைதானே அடிமனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் வினாடிக்கு வினாடி வளர்ந்த விவாதம் சண்டையிட்டு வித்திட்டு வீட்டை விட்டே போகிறேன் என சொல்லிவிடும் அளவுக்கு வந்துவிட்டதே. எப்பவும் வார்த்தைகளை விடுவதில் கவனமாக இருக்கும் அவள் கூட நிதானம் இழந்து விட்டாளே. தன்னையே கடிந்து கொண்டாள் பவதி. தன்னை மீறி கோபத்தில் வந்த வார்த்தைகள் என்றாலும் தான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டதை உணர்ந்தாள். தோ இப்போது ரஞ்சன் அவளை நன்றாக திட்டப் போகிறான். என்னடி சொன்னாய் என் என மனைவியை அறை விடும் அளவுக்கு காட்டு பிராண்டி அல்ல அவன். பெண்களை மதிக்கும் பண்பட்ட மனிதன். கோபப்பட்டு திட்ட வேண்டுமானால் செய்வான். கோபத்தை கூட முழுமையாக அவள் மீது காட்ட மனம் வராது அவனுக்கு. வேண்டுமானால் இழுத்து அணைத்து என்னை விட்டு போய்விடுவாயா? போய்தான் பாரேன், உன்னால் அது முடியுமா என மிரட்டுவான். இப்படி பேசியது தப்பு என கண்டிப்பான். கன நேரத்தில் 1000 மைல் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்த மனம் சில வினாடி துளிகளிலேயே இவ்வளவையும் நினைக்க அத்தனையும் பொய்யாக்கியபடி திரும்ப கூட இல்லாமல் அப்படியே நின்றிருந்த கணவனின் முதுகை கண்டவள் பெரிதும் அதிர்ந்தாள். வீட்டை விட்டே போகிறேன் என்ற பிறகும் போனால் போய்க்குள் எனக்கொன்றுமில்லை என்பது போல கொஞ்சமும் திரும்பாமல் ஜன்னலை பிடித்தபடி அப்படியே நின்றிருந்த கணவனை கண்டு பெரிதும் அதிர்ச்சியுற்றாள் பவதி. அப்படி என்ன சொல்லிவிட்டாள் அவள்? அவன் சொன்ன ஒரு அநியாய குற்றச்சாட்டுக்கு பதிலாக இன்னொரு அநியாய குற்றச்சாட்டை சுமத்தினாள். அது கூட உன் மீது குற்றம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவு உண்மை என சித்தியும் பணத்துக்கு பிரதான முக்கியத்துவம் தருபவர் அல்ல என உணர்ந்தான். அதற்காக அவளுடனான திருமணத்தை அவளை காதலித்த அவனையே அவன் வெறுத்து கொள்வானாமா? வீட்டை விட்டு போனால் போய்கொள் என்பது போல கம் என்று நிற்கிறானே. அவன் சொன்ன ஒரு குற்றச்சாட்டிலேயே அவள் மீதான அவனது காதல் செத்து போய்விடுமா? பவதியால் நம்பவே முடியவில்லை. போகிறேன் என வாய்விட்டு சொன்ன பிறகும் போயேன் என்பது போன்ற அவனது மௌனத்தை கண்ட பிறகும் அவன் முதுகையே பார்த்தபடி அசையாமல் அந்த இடத்திலேயே நிற்பது மகா கேவலமாய் அவமானமாய் பட அழுகையும் ஆத்திரமும் கொப்பளித்து கொண்டு வர ரோஷத்துடன் தங்கள் அறைக்குள் சென்று தான் மும்பை வரும்போது எடுத்து வந்திருந்த சூட்கேஸில் சென்னையில் இருந்து கொண்டு வந்திருந்த உடைகளை அடுக்கினாள். இருவரும் செல்வதற்கு தயாராய் இருவரது உடைகளும் அடுக்கப்பட்டிருந்த பெரிய சூட்கேஸை கண்டவளுக்கு அழுகை மீண்டும் பொங்கியது. தனது ஏர் டிக்கெட்டை மட்டும் எடுத்து கை பையில் வைத்த அந்த நேரம் கூட பின்னாடியே ரஞ்சன் வருவான். கதவை சாத்தி கொண்டு வெளியே போக விடாமல் தடுப்பான். சூட்கேஸை பிடுங்கிக் கொண்டு சமாதானப்படுத்துவான் அல்லது விளக்கமாவது சொல்வான் என நிச்சயமாய் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் வரவில்லை. ஒரு பதில் குற்றச்சாட்டிலேயே அவளை பிரிய எண்ணும் அளவுக்கு கோபமும் வெறுப்பும் கொள்ள வேண்டுமானால் அவனது காதல்தான் எவ்வளவு பலமாய் இருக்க வேண்டும் என விரக்தி எழ ஆத்திரத்தோடு சூட்கேஸை அழுத்தி மூடி இழுத்து கொண்டு வெளியே வந்தாள். போகாதே என தடுக்காதவனிடம் போகிறேன் என சொல்ல சுய கௌரவம் இடம் தராததால் திரும்பி கூட பார்க்காமல் கோபத்தோடு விடு விடுவென மாடிப்படி இறங்கி சென்றாள். நின்று முறைப்பது போலவாவது அவன் முகத்தை பார்க்கலாம் என்றால் அழுத விழிகள் அவளை காட்டி கொடுத்து விடுமே. அவன் எந்த பாதிப்பையும் காட்டிக் கொள்ளாத போது அவள் மட்டும் பார்வை எண்ணி அழுததை காட்டிக்கொண்டு கேவலப்பட வேண்டுமா? இறங்கும் போதே முதுகில் ஏதோ குத்துவது போன்ற உணர்ச்சி அவனாகத்தான் இருக்கும். இருக்கட்டும். 4-5 நாட்கள் மனைவி இல்லாமல் நன்றாக கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டு என் அருமை உணர்ந்து தேடி வரட்டும். வாசற்கதவருகே வந்தவளின் மனம் நின்று திரும்பி தன்னவன் முகத்தை பார்க்க வேண்டுமென எவ்வளவோ துடித்த போதும் பிடிவாதமாக தாண்டி கொண்டு சென்று விட்டாள். அவனை பார்த்தால் அவ்வளவுதான். இந்த பாழும் மனதை நம்ப முடியாது. சூட்கேஸை தூக்கி எறிந்துவிட்டு கடகடவென ஹாலை தாண்டி மாடிப்படி ஏறி என்னை போக விட்டு விடுவாயாடா என சட்டை காலரை பிடித்து கொண்டு கதறினாலும் கதறி விடுவாள். பல்லை கடித்து கொண்டு வந்தவளை கண்ட சஞ்சய் அவசரமாய் ஓடி வந்து கார் கதவை திறந்து விட்டான். ஏர்போர்ட் போக சொல்லிவிட்டு சீட்டில் சாய்ந்து கண்களை மூடியவளுக்கு நடந்துவிட்ட நிகழ்வுகளை ஜீரணிக்கவே முடியவில்லை.
இப்படியெல்லாம் நடக்கும் என 10 நிமிடங்களுக்கு முன்பு கூட நினைக்கவில்லையே. கனவிலும் எதிர்பார்க்காத பிரிவு. போகிறேன் என்ற பிறகும் ரஞ்சனால் எப்படி சும்மா இருக்க முடிந்தது? இந்த 2½ வாரம் வாழ்ந்த வாழ்வு, அதில் நிறைந்து வழிந்த காதல், பரிவு, பாசம், அவளை எப்படி கண்ணுக்குள் வைத்து கருத்தாய் பார்த்து கொண்டான்? நீ எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பவி என எத்தனை முறை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான். அவனா அவள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்காக வெறுத்து விலகிவிட்டான். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் நுழையும் போது மீண்டும் ஒரு நப்பாசை. ஒருவேளை ரஞ்சனும் வந்திருப்பானோ? ச்ச! சென்னை வந்து இறங்கியவளுக்கு பாதி உயிர் போயிருந்தது. ஊமையடி பட்டார் போல உள்ளம் வெகுவாய் நொந்து அழ டாக்ஸியில் தோய்வது போல் அமர்ந்திருந்தவளின் கைப்பையில் இருந்து செல் அழைக்கவும் சட்டென உயிர் தெழுந்தாள் அவள். ரஞ்சனாகத்தான் இருக்கும். விரல்கள் நடுங்க செல்லை ஆன் செய்தாள். ஹலோ பவதிமா என நாகராஜன் தாத்தாவின் குரல் கேட்டதும் ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் திகைத்தவள் சட்டென தன்னை சுதாரித்து கொண்டு, நாக தாத்தா சொல்லுங்க என்றாள். அவர் சொன்ன செய்தி அவளை திடுக்கிட வைத்தது. உன் சித்தி வந்து விட்டார்கள். வந்ததுமே நீ வீட்டில் இல்லை என்பதும் தெரிந்துவிட்டது. என் சீட்டையும் கிழித்து விட்டார்கள் என்றார் அவர் வருத்தத்துடன். ஓ, ஐ எம் சாரி தாத்தா. நான் வீட்டுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுக்குத்தான். எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என விளக்கி உங்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் வேலையில் சேரவும் வைக்கிறேன் என்றாள் அவள் அவசரமாக. அதெல்லாம் வேண்டாமா என்றார் அவர். 6 மாதத்திற்கு முன்பே வேலையில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்வதாக கேட்டவன்தானே. இன்னும் 1 மாதத்தில் கனடா கிளம்புகிறோம். வரும் வரை வீட்டுக்கும் பவதிக்கும் நீங்கள்தான் பொறுப்பு என உன் சித்தி மிகவும் வற்புறுத்தியதால் தான் ஒப்புக்கொண்டேன். அவர் வந்தவுடன் நானே வேலையை இருந்து அவர் வந்தவுடன் நானே வேலையில் இருந்து நின்றுவிடலாம் என இருந்தேன். உனக்கும் தெரியுமே பவதிமா, பேத்தி திருமணமும் முடிந்துவிட்டது. மனைவி, மகன், மருமகளோடு நிம்மதியாக ஊர் பக்கம் செட்டிலாக ஏற்பாடும் செய்தாயிற்று. என்ன, அவர்களாக வேலையை விட்டு நீக்கியது ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறதம்மா. ஆனால் நான் செய்ததும் தப்புதானே. என்னை நம்பித்தானே உன்னை விட்டு சென்றார்கள். தாத்தா, என்னால் தானே உங்களுக்கு இந்த கஷ்டம். உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நான் அவர்களிடம் விளக்கி விடுகிறேன். என்னால் தான், என் வற்புறுத்தலால் தான் நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என சொல்கிறேன் தாத்தா. வேண்டாமா, விட்டுவிடு. அம்மா பவதி, நீ சொன்னதற்கெல்லாம் நான் ஏன் கட்டுப்பட்டேன் தெரியுமா? உன்னை பார்க்கும் போதெல்லாம் 70 ஆண்டுகளுக்கு முன் என் அம்மாவை பார்க்கும் நிறைவு என்னுள் தோன்றும். நீ அசப்பில் என் அம்மா போன்ற ஜாடை. அதான் இந்த கிழவன் உன் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டேன். அத்தோடு நீ எந்த தப்பும் செய்ய மாட்டாய். தப்பே உன்னை நெருங்காது என்பதும் எனக்கு தெரியும். ஊருக்கு வந்தால் வீட்டுக்கு வாமா. இனி உன் சித்தியை சமாளிப்பது உன் பொறுப்பு. ஜாக்கிரதைம்மா என்று போனை வைத்து விட்டார். வீட்டில் நுழைந்ததுமே, சின்னம்மா பெட்டியை கொடுங்க. நன்றாக இருக்கிறீர்களா? சௌமியா பொண்ணோடு சேர்ந்து மும்பையெல்லாம் சுற்றி பார்த்தாயிற்றா? மும்பை போன பிறகு அழகு கூடியிருக்குமா உங்களிடம் என விவரம் அறியாத பணியாட்கள் அன்புடன் நலம் விசாரித்துவிட்டு அகன்றனர். சோர்ந்து தெரிகிறீர்களா? பயண களைப்பிற்கு இதமாய் ஏதேனும் குடிக்க அனுப்பவாமா என்ற சமையற்காரரிடம் வேண்டாம் என்பது போல தலையசைத்துவிட்டு மாடி ஏறி சென்றாள் பவதி. சித்தி கோபத்துடன் சித்தப்பாவிடம் ஏதோ வாதித்து கொண்டிருந்தார். நீண்ட இடைவெளிக்கு பின் அவர்களை பார்க்கிறாள். விழிகள் கலங்க ஆசையோடு அவர்களை பார்த்தவளுக்கு இருவரும் காரசாரமாக பேசிக் கொண்டிருப்பது தன்னை பற்றித்தான் இருக்கும் என தோன்றியது. இப்போது சித்தி கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போகிறேன் என்றால் சித்தப்பா என்ன செய்வார்? ஒருவேளை ரஞ்சன் போல? கிடையவே கிடையாது. ஒருவர் கோபமாக பேசும்போது இன்னொருவர் கோபம் இருந்தாலும் கூட அடக்கி கொண்டு அமைதியாக ஒதுங்கி போய் விடுவார்களே. நாமும் அப்படி செய்திருக்க வேண்டுமோ? பதிலுக்கு பதில் பேசி, ஆனால் அதற்காக ரஞ்சன் அவள் வீட்டை விட்டு போகும் வரை சும்மா இருந்தது எப்படி நியாயமாகும் என மனம் ரஞ்சனிடமே வந்து நின்றது. காலடி யோசை கேட்டு திரும்பிய சுபத்ரா மிகுந்த கோபத்தோடு பெண்ணை ஏற இறங்க பார்த்தார். மயில் கழுத்து வர்ணத்தில் ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் மெலிந்த டிசைனர் சாரி அவளது அழகை தூக்கி காட்டும் அழகிய புடவை. ஆனால் பவதி காட்டன் மட்டும்தானே கட்டுவாள். சித்தியின் பார்வையை தொடர்ந்து குனிந்து தன் சேலையை பார்த்த பவதியின் மனம் மீண்டும் ரஞ்சனிடம் ஓடியது. காலடியாக இல்லாமல் மைல்டு ஒர்க்கில் அவளுக்காக அவன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த சாரி அல்லவா இது? சித்தியை பார்க்கும்போது இதைத்தான் கட்டிக்கொள்ள வேண்டுமென அவன் ஆசைப்பட்டதால் அதை கட்டிக்கொண்டு ரெடியாக காத்திருந்தவள்தான். பின் ஏதேதோ நிகழ்ந்து விட்டது. சுபத்ராவின் கோபக்குரலில் கவனம் கலைந்தாள் பவதி. இவ்வளவு துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்ததடி பவனி
பவதி, அப்படி என்ன தலை போகிற காரியம் மும்பையில்? எங்களிடம் சென்னையில் இருப்பதாக சொல்லி அதற்கு அந்த மேனேஜரும் கூட்டு. சௌமியாவுக்கு கால் செய்தால் சிக்னலே கிடைக்கவில்லை. வீட்டு எண்ணிற்கு போட்டால் யாரும் எடுக்கவில்லை. மும்பையில் அவள் சித்தப்பா வீட்டுக்கு போட்டாலும் யாரும் எடுக்கவில்லை. என்னவென்று நினைப்பது? எப்படி பதறிப்போனோம் தெரியுமா? உன் செல்லிற்கு போட்டால் என்கேஜ்டு. ஆனால் நீ ஏன் சென்னையில் இருப்பதாக பொய் சொன்னாய்? என் ஆத்திரத்துடன் படபடத்தார். சௌமியா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்ற கிராமத்தில் இருப்பதால் சிக்னல் கிடைத்திருக்காது என தோன்றியது பவதிக்கு. கோபத்தில் படபடத்த சுபத்ராவின் விழிகள் மகளின் கழுத்தில் கூர்மையாக பதிந்தன. சற்று கனமான அந்த பொன் சங்கிலி அவளுக்கு பழக்கமில்லையே. பட்டாணி சைஸ் டைமண்ட் பதித்த பெண்டன்ட் கோர்க்கப்பட்ட நெக்கை ஒட்டிய செயின் மட்டும்தானே அவள் போடுவது. இது எது? கழுத்தில் இருந்து நீண்டு புடவைக்குள் மறைத்திருந்த அந்த சங்கிலி வயிற்றினுள் ஏதோ சுரீல் என தாக்க அருகே வந்தவர் கோபத்துடன் சங்கிலியை வெளியே எடுத்து பார்க்க, பவதி என மொத்தமாய் அதிர்ந்தார். தியாகராஜனுக்கும் அதிர்ச்சிதான். இப்படி செய்யக்கூடிய பெண் அல்லவே அவர்களின் பவதி. பேச்செழாமல் இருவரும் பிரமித்து நின்றதை கண்டவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டு வர பிடிவாதமாக கண்ணீரை அடக்கி விழுங்கினாள் பவதி. சித்தப்பா, சித்தி, மன்னித்து விடுங்கள், எனக்கு திருமணமாகிவிட்டது. ஆ! சித்தி ஓங்கிவிட்ட அறையில் சுருண்டு சோஃபாவில் போய் விழுந்தாள் பவதி. என்ன காரியம் செய்துவிட்டு வந்து நிற்கிறாய்? என் பெண்ணாடி நீ! எங்களுக்கே தெரியாமல் இவ்வளவு துணிச்சலும் தைரியமும் உனக்கு எங்கிருந்து வந்தது? இதற்குத்தான் உன்னை மும்பை அனுப்பினோமா? பார்த்தீர்களா ராஜ் இவள் செய்த காரியத்தை? என கோபப்பட்ட சுமத்ராவின் சொற்களை காதில் வாங்கியவாறு சோஃபாவில் முகம் புதைத்து விழுந்த போசிலேயே கிடந்தாள் பவதி. இதுவரை அவளை அடிக்காத சித்தி அவரிடம் அவள் திட்டு கூட ரொம்பவும் வாங்கியதில்லை. இன்று அடியே வாங்கிவிட்டாள். ரஞ்சன் கூடவே வந்திருந்தால் இந்த அடி அவள் மேல் பட விட்டிருப்பானா? பேசும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பானே. அவனை நம்பிய பாவத்திற்கு அடி மட்டுமா? அடுத்து அவனை பற்றிய விசாரணை வேறு கிளம்புமே. என்ன சொல்லி சமாளிப்பாள்? உறைந்து போய் அப்படியே கிடந்தாள் பவதி. ஏய், எழுந்திருடி, என்னை பார். இப்படி செய்ய எப்படி மனம் வந்தது? உன்னை பெற்றவர்கள் என்றால் இப்படி செய்திருப்பாயா? வளர்த்தவர்கள் என்றுதானே இவ்வளவு அலட்சியம்? உன்னை என கையை ஓங்கிக் கொண்டு பவதியை நெருங்கிய மனைவியை தடுத்தார் தியாகராஜன். மனைவிக்கு மீது பெரிய அதிர்ச்சிதான் என்று உணர்ந்தவராக, சுபி ப்ளீஸ் ரிலாக்ஸ், முதலில் நீ சற்று அமைதியாயிரு என்றவாறு பவதியை எழுப்பி தோளோடு அணைத்து கொண்டார். அவள் இப்போதுதான் வந்திருக்கிறாள். பயண களைப்பு இருக்கும். நமக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். முதலில் குளித்து சாப்பிட்டு ஓய்வெடுப்போம், பிறகு பேசலாம் என குடும்ப தலைவனாய் உத்தரவிட்டு, பவதி போமா, போய் குளித்து விட்டு சாப்பிடவா, பிறகு பேசலாம் என அவளின் அரைப்பகம் நகர்ந்தார். அவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டு குளித்துவிட்டு சாதாரண காட்டன் குர்த்தியையும் காட்டன் பேண்ட்டையும் அணிந்தவாறு டைனிங் ஹால் வந்தவள் பேசாமல் சாப்பிட முயற்சி செய்தாள். விழுங்க முடியாமல் தொண்டை அடைக்க விரல்களால் உணவை அலைந்தாள். தான் தேர்வு செய்து தந்திருந்த உடையில் பழைய பவதியாய் வந்தமர்ந்தவளை கண்ட சுபத்ராவுக்கு குளித்துவிட்டு வந்திருந்த அவளின் மிருதுவான கன்ன சருமத்தில் சிவப்பாய் தன் கை தடங்களை கண்டதும் கண் கலங்கியது. சமாளித்து கொண்டு, ராஜ், அவளை ஒழுங்காய் சாப்பிட சொல்லுங்கள். உணவை வீணாக்குவது எனக்கு பிடிக்காதென்பது அவளுக்கும் தெரியும் தானே? அல்லது இனி எனக்கு பிடிக்காததை மட்டுமே செய்வதென்கிற முடிவேதும் எடுத்திருக்கிறாளா என கேட்க, கண் கலங்க பிடிவாதமாய் தட்டில் இருந்த 2 இட்லிகளை விழுங்கிவிட்டு வேறு எதுவும் வேண்டாம் என எழுந்து விட்டாள் பவதி. சோஃபாவில் அமர்ந்து குனிந்து தன் கை விரல்களையே பார்த்து கொண்டிருந்தவள் தன் அடிபட்ட கன்னத்தை இதமாய் ஒரு கரம் வருடவும் கண்ணீருடன் திகைத்து போய் நிமிர்ந்தாள். ரொம்பவும் வலிக்கும்படி அடித்து விட்டேனா பவதி என்ற சித்தியை கண்டவள், சித்தி என அவரது இடுப்பை கட்டிக்கொண்டு அழுது விட்டாள். அருகில் அமர்ந்து, ஷ், போதும் பவதி, என் பெண்கள் எதற்குமே அழக்கூடாதென சொல்லி இருக்கிறேனா இல்லையா என தியாகராஜன் தோளை தட்டி கொடுக்க, இனி இல்லை சித்தப்பா என கண்ணீரை துடைத்தாள் பவதி. அவளின் மறுபுறம் தானும் அமர்ந்தபடி, சரி சொல்லு, ஏன் இப்படி செய்தாய்? எங்கள் பவதி இப்படிப்பட்ட பெண் அல்ல என்று எங்களுக்கு தெரியும். நீ இப்படி செய்ய வேண்டும் என்றால் ஏதேனும் வலுவான காரணம் இருக்க வேண்டும், சொல்லு என கேட்டார் சுபத்ரா. விபத்து பற்றி சொல்ல மனம் வரவில்லை. இன்னமும் வருத்தப்படுவார்கள். எனவே காதல் என்றால் உங்களுக்கு பிடிக்காதே சித்தி. நீங்கள் வேண்டாம் என்ற பிறகு அதை மீறும் துணிவில்லை எனக்கு. அதான் என மகள் மெல்லிய குரலில் சொல்லவும், அதுதானே பார்த்தேன் என தியாகராஜன் புன்னகைத்தார். உன் மகள் சொன்னதை கேட்டாயா சுபி? நம் பவதி இப்படி செய்ய மாட்டாளே என யோசித்தேன். காரணத்தை கேட்டாயா? நீ வேண்டாம் என்று விட்டால் மீறவே முடியாது என்பதால் தானா எனவும் தானும் புன்னகைத்தார் சுபத்ரா.
எப்பவும் சுபத்ரா முடியாதென்று விட்டால் அவள் போய் நிற்பது தன் சித்தப்பாவிடம்தான். அவர் மனைவியை சம்மதிக்க வைத்து விடுவார். ஆனால் இந்த விஷயத்தில் இருவருமே வேண்டாம் என்றுதானே ஒற்றை காலில் நிற்பார்கள். அதையும் பவதி சொல்லிவிட, சொன்னால் நாங்கள் வேண்டாம் என்போம். எங்கள் பேச்சை மீற முடியாதென்பதால் சொல்லாமலேயே எங்களை மீறிவிட்டாயாக்கும் என லேசாய் கோபம் இழையோட கேட்டாலும் உடனே தணிந்து, இந்த அளவுக்கு நீ உறுதியாய் விரும்பி இருக்கிறாய் எனும்போது எங்களுக்கும் உன் சந்தோஷத்தை தவிர வேறென்ன வேண்டும் சொல்லு. அத்தோடு நீ முட்டாள் அல்ல. உன் தேர்வு எப்பவும் சரியாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு அவரை ஆழமாக உனக்கு பிடித்திருக்கிறதென்றால் அவர் நிச்சயம் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும். சரி சொல், மாப்பிள்ளையார் பெயர் என்ன? என்ன செய்கிறார் என சுபத்ரா ஆவலாக விசாரிக்க, கண் கலங்கியது பவதிக்கு. இதுதான் அவளது சித்தி. சித்தியின் மறுப்பை மீற எப்படி பவதியால் முடியாதோ அதே போல பவதி எடுத்துவிட்ட முடிவையும் மறுக்க சித்திக்கு மனம் வராதென அவள் கணித்ததுதான். எவ்வளவு சரி! அவள் நம்பிக்கையோடு நினைத்தது போலவே அவளது திருமணத்தை உடனே ஏற்றுக்கொண்டார்களே. தியாகராஜன் ஆரம்ப கட்ட அதிர்ச்சியில் அவரையும் ஏதாவது திட்டி விடுவோம் என பயந்து அவரை ஹோட்டலில் தங்க வைத்து விட்டாயா? போன் செய்து வர சொல், அல்லது எந்த ஹோட்டல் என்று சொல், நானே போய் அழைத்து வருகிறேன் என கேட்கவும் திகைத்தாள் பவதி. இப்போது என்ன செய்வது? வேகமாக யோசித்து, சித்தப்பா சித்தி, உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். ஆனால் இப்போது என்னால் முடியவில்லை. எனக்கு கண்டிப்பாக ஓய்வு வேண்டும். உங்களுக்கும் தான். பயண அலுப்பு தீர நீங்களும் ரெஸ்ட் எடுங்கள். பிறகு நாளை விளக்கமாக பேசுவோம் ப்ளீஸ் என நயந்த குரலில் கேட்கவும், புரியாத பார்வையோடு அவளை வற்புறுத்தவும் மனம் இல்லாமல் சரி என்றனர் இருவரும். என்ன சொல்வது என யோசிப்பதற்கு அவகாசம் வேண்டுமென்று நாளை பேசலாம் என தள்ளி போட்டுவிட்டு ஓய்வெடுக்க போவதாக சொல்லி படுக்கையில் விழுந்தவளுக்கு காத்திருந்தாற்போல மடை திறந்த வெள்ளம் என கண்ணீர் பெருகியது. பத்திரமாய் போய் சேர்ந்தாயா என ஒரு போன் பண்ணி கூட கேட்காத ரஞ்சன் மீது கோபம் வந்தது. கூடவே நிறைய அழுகையும். அவன் தன்னை கேர் பண்ணாத போது தானாக அவனிடம் பேசக்கூடாதென்கிற பிடிவாதம் விருட்சமாக வளர கண்ணீரை துடைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தாள். ஆனால் யோசனை திரும்ப மும்பைக்கே ஓடியது. கடந்த 2.5 வார கால தேவலோக வாழ்விலேயே மனம் உழன்றது. ரஞ்சனில் எப்படி முடிந்தது? இதே வேதனைதானே அவனுக்கும் இருக்கும். அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியும் எனும்போது அவன் இல்லாமல் அவளும் இருப்பாள். வரட்டும், 1 வாரமோ 10 நாட்களோ அவனாக தேடி வரும்போது வரட்டும். அப்போது கூட வீட்டை விட்டு போகிறேன் என்றவளை தடுக்காததற்கும் சித்தி சித்தப்பாவிடம் தனியே சமாளிக்கும்படி விட்டதற்கு மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தான் பவதி அவனோடு செல்வாள் என பிடிவாதத்துடன் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். இயல்பிலேயே அமைந்த அந்த பிடிவாத குணம்தான் அவளை நிமிர செய்தது எனலாம். புவனரஞ்சன் என்கிற பெயரை சொன்னாலே சித்தி மோப்பம் பிடித்து விடுவார். உண்மை தெரிந்தால் அவரே அவனிடம் பேசி சமாதானம் செய்ய விழைவார். அதற்கு மட்டும் இடம் தரக்கூடாது. அவனாக அவளை தேடி வர வேண்டும். அவளை தடுக்காமல் அவன் நின்றது பவதியின் சுய கௌரவத்திற்கு விழுந்த பெரிய அடியாகப்பட்டது. அவன் முன் சித்தி தயவில் மீண்டும் போய் நிற்பதா? நோ. தீவிரமாக யோசித்து மறுநாள் அவர்கள் முன் போய் அமைதியாக அமர்ந்தாள். மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் கொடுமா, அவரோடு பேச வேண்டும். சென்னையில் ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்து உங்கள் திருமணத்தை வெளிப்படுத்த வேண்டும். மும்பையில் ரிசப்ஷன் முடிந்து விட்டதா இல்லையா என சித்தி ஆர்வத்துடன் திட்டப்போட அமைதியாக அமர்ந்திருந்தாள் பவதி. அவள் முகமும் அமைதியும் எதையோ உணர்த்த, பவதி என்னம்மா, நீ என்ன சொல்ல வேண்டுமோ சொல் என்றார் தியாகராஜன் தைரியமூட்டும் விதமாக. ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டவள், மும்பை சம்பவங்களை எல்லாம் ஒரு கனவாக எண்ணி மறக்க விரும்புகிறேன். தயவு செய்து இதற்கு மேல் என்னை எதுவும் கேட்காதீர்கள். உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு செய்தேன். அதற்கான தண்டனை உடனே கிடைத்து அதையும் அனுபவிக்கிறேன். ப்ளீஸ் என்னை இத்தோடு விட்டு விடுங்கள் என கடகடவென ஒப்பித்தாள். சுபத்ரா நிலை குலைந்து போனார். இதென்ன, நேற்று போட்ட குண்டை விட பெரிய குண்டாக போடுகிறாள். என்னடி, என்ன உளறுகிறாய் என அதட்ட, நீ முதலில் உன் புருஷன் நம்பர் கொடு, நான் பேச வேண்டும் என்றார் தியாகராஜன். மறுப்பை முகத்தில் தெளிவாய் காட்டி பிடிவாதத்துடன் அமைதி காத்த மகளை கண்ட சுபத்ராவுக்கு செய்கையற்ற ஆத்திரம் மேலோங்கியது. வாழ்க்கை என்றால் அவ்வளவு ஈஸியாகிவிட்டதாம் பவதி. திடீரென யாருக்கும் தெரியாமல் ஒரு அவசர கல்யாணம், அதைவிட அவசரமாய் ஒரு பிரிவு, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல இதெல்லாம் என்ன பவதி? திருமண பந்தம் என்பது விளையாட்டல்ல என்றார் கண்டிப்புடன். எனக்கு விளையாட்டல்ல, ரஞ்சனுக்குத்தான் எல்லாமே விளையாட்டாகி விட்டது. உங்களை சொன்னதற்கு பதிலுக்கு சொன்னேன் என்று என்னை வெறுத்து விட்டான்.
அந்த அளவுக்கு அவன் காதல் பலவீனமாக இருந்திருக்கிறது. கண்கள் கலங்குவதை உணர்ந்தவள், சித்தி ப்ளீஸ், இதை பற்றி இனி எதுவும் கேட்டு என்னை வற்புறுத்தாதீர்கள். மீறி கட்டாயப்படுத்தினால் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன். தனியாக வீடெடுத்து போய்விடுவேன் என்றாள் உறுதியுடன். அடி வாங்கியவரை போல மகளை வெறித்து பார்த்தார் சுபத்ரா. சாரி சித்தி, உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் இதை தவிர வேறு வழி இல்லை. நான் தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினால் என்னை எதையும் கேட்டு வற்புறுத்தக் கூடாது என்றாள் தெளிவாக. மனைவியை பரிவுடன் பார்த்து தைரியமாய் இரு என்பது போல அவரின் கரத்தை அழுத்தினார் தியாகராஜன். இனி உன்னிடம் எதையும் கேட்க மாட்டோம், நீ போமா என்றார் நிதானமாக. அதே நிதானத்துடன் அவரை ஏறிட்டவளின் விழிகள் கூர்மையுற்றன. என் பேச்சு இன்னமும் முடியவில்லை சித்தப்பா. நான் சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. என் மேரேஜ் பற்றியோ என் ஹஸ்பண்ட் யார் என்பது பற்றியோ விசாரிக்க எந்த ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியிடமும் நீங்கள் செல்லக்கூடாது. நீங்களாகவும் யாரிடமும் விசாரிக்க கூடாது. அவர்களை விசாரித்து சொல்லி உதவுமாறு நீங்கள் அவர்களிடம் எந்த ஓர் உதவியும் கேட்கவே கூடாது. இது என்மேல் ஆணை. மீறி நீங்கள் விசாரித்தீர்கள் என்றால் நிச்சயம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றாள் தெள்ளத் தெளிவாக. இப்போது மனைவியுடன் சேர்ந்து தானும் பவதியை வெறித்தார் தியாகராஜன். மௌனத்திலேயே ஒரு வாரம் கழிய ரஞ்சன் அழைத்து போக வராததில் அதிர்ந்து போயிருந்தாள் பவதி. அச்சமயம் பவதியை தேடி சௌமியா வீட்டுக்கு வந்தாள். அவளை கடுப்பாய் பார்த்தார் சுபத்ரா. இவளுக்கு தெரியாமலாயிருக்கும், கேட்டால் சொல்வாளா? ஆனால் ஒருவரிடமும் விசாரிக்க கூடாதென லாயர் அம்மாதான் ஆணை என்கிற தடை உத்திரவை போட்டு விட்டார்களே. ஒரு நாள் போதும் அவன் யார் என்று கண்டுபிடிக்க. செல்வாக்கு, ஆள் பலம், படைபலம் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? இருவரது கைகளையும் தான் ஆணை என்னும் கயிற்றால் கட்டி வைத்திருக்கிறாளே என பவதியை உள்ளூர அர்ச்சித்தவாறு சௌமியாவை முறைத்தார் சுபத்ரா. அவரின் கோபம் உணர்ந்து அருகில் வந்து, சாரி ஆன்டி, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. திருமணம் வரை போவாள் என எதிர்பார்க்கவில்லை. என்னிடம் கூட மூச்சு விடவில்லை ஆன்டி. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்ற தகவல் வந்ததும் நாங்கள் முன்பே மும்பையை விட்டு கிளம்பி விட்டோம். பவதிக்கு துணையாக நானாவது இருந்திருக்க வேண்டும். அவளை தனியே விட்டு சென்றது மிக பெரும் தப்புதான். ஆனால் துணைக்கு கூடவே இருந்து நன்றாக பார்த்து கொள்வதாக என்றவளை, சௌமி வா என அவசரமாய் இறங்கி வந்து கரம் பிடித்து இழுத்தாள் பவதி. சரியான சமயத்தில் குறுக்கிட்டு விட்டாளே. நாமத்தானே கேட்கக்கூடாது. அவளாகவே சொல்லும்போது கப்பென விஷயத்தை தெரிந்து கொண்டு விடலாம் என எவ்வளவு ஆர்வமாக இருந்தார். சரியான சமயத்தில் வந்து கெடுத்து விட்டாளே. ஏய் பிசாசு, பேசிக் கொண்டிருப்பவளை ஏன் இழுக்கிறாய்? சௌமி என்னிடம் பேசிவிட்டு உன்னிடம் வருவாள். நீ மாடிக்கு போ என்றார் கண்டிப்பு காட்டி. மெல்லிய புன்னகையோடு, தோ 5 நிமிடத்தில் அனுப்பி வைக்கிறேன் சித்தி. அதன் பிறகு நீங்கள் இருவரும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்கள். நான் குறுக்கிடவே மாட்டேன் என்றபடி இழுத்து சென்றாள். பெரும் மூச்சுடன் சோஃபாவில் விழுந்தார் சுபத்ரா. அடுத்த பலியாடு போகிறது. வரும்போது அதன் வாயையும் அடைத்துத்தான் அனுப்பப் போகிறாள். சௌமியா திட்டிய அத்தனை திட்டுக்களையும் வாயே திறக்காமல் வாங்கி கட்டி கொண்டாள் பவதி. கடைசியில் சௌமியாவுக்கு தொண்டை உலர்ந்து வாய் வலித்ததுதான் மிச்சம். இன்டர்காமில் தனக்கு காஃபி ஆர்டர் செய்த பவதியை முறைத்தவள் வந்த காஃபியை குடித்துவிட்டு மீண்டும் தெம்பாக ஆரம்பித்தாள். உனக்கு புவனரஞ்சனை பிடித்திருக்கிறது என்பது எனக்கும் தெரிந்த விஷயம்தான். அதில் எனக்கும் சம்மதம்தான். ஆனால் யாரிடமும் சொல்லாமல் திருமணம் வரை போய்விட்டாயே. நீ என்ன டீனேஜ் பெண்ணா? தப்பு சரி புரியாமல் நிலை தடுமாறி போவதற்கு. சரி, புவனரஞ்சனை பிடித்து போயிற்று. சித்திக்கு பயந்து உடனே திருமணம் என்றாலும் கூட என்னை எப்படி மறக்கலாம்? என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னாயா நீ? பாட்டி வீட்டின் லேண்ட்லைன் நம்பர் உனக்கு தந்துவிட்டு தானே கிளம்பினேன். ஏன் என்னிடம் சொல்லவில்லை என பிடி பிடி என பிடித்தாள். சித்தியிடம் சொல்லாமல் உன்னிடம் சொல்ல மனம் வரவில்லை சௌமி. அத்தோடு உன்னை இன்வால்வ் செய்தால் நீயாவது என்னிடம் சொல்லி இருக்க வேண்டாமா என சித்தி உன்னை உண்டு இல்லை என ஆக்கி விடுவார்கள் என்றாள் பவதி மென்மையாக. அவள் சொன்னதில் இருந்த நியாயம் உணர்ந்தவளாக பெருமூச்சு விட்டாள் சௌமியா. இன்று என்னை அவர்கள் பார்த்த பார்வை சரியில்லை. கவலைப்படாதே, திருமணம் பற்றி உனக்கு தெரியாதென்பதை சித்தியிடம் சொல்லிவிட்டேன் என்றாள் பவதி. அதுதான் இன்று என்னை வீட்டினுள்ளேயே விட்டார்கள் போல என பெருமூச்சு விட்டவள். ஆனால் நீ புவனரஞ்சனுடன் வாழ்ந்திருந்தால் மகிழ்ச்சியோடு உன்னை வாழ்த்து இருப்பேனே. என்னவாயிற்று உங்களுக்குள் என விசாரித்தாள். சற்று யோசித்து, உனக்கு எப்படி தெரிந்தது என கேட்டாள் பவதி. பாலா போன் செய்தார். பாட்டி வீட்டில் இருந்ததால் என் செல் சிக்னல் கிடைக்கவில்லை. பாட்டிக்கு குணமாகி கொஞ்ச நாட்கள் எங்களுடன்
இருக்கட்டும் என அவரையும் அழைத்து கொண்டு இன்றுதான் ஊருக்கு வந்தோம். கடந்த 2 நாட்களாக பாலா எனக்கு முயற்சித்து கொண்டிருந்தாராம். இன்றுதான் சிக்னல் கிடைத்து பேசினார். அவர் சொல்லித்தான் உன் திருமணமே தெரிய வந்தது. அங்கே புவனரஞ்சனிடம் உன்னை பற்றி விசாரித்ததில் சரியான பதில் இல்லையாம். உன்னிடம் பேசக்கூடாதென பாலாவை புவனரஞ்சன் தடுத்து விட்டாராம். அவரையும் மீற முடியாமல் நீங்கள் பிரிந்ததையும் ஜீரணிக்க முடியாமல்தான் எனக்கு போன் செய்தார். நீங்களாவது பவதியிடம் பேசுங்கள், புவனனிடம் நான் பேசுகிறேன் என்றார் என விவரம் சொன்னாள் சௌமியா. இப்போதாவது சொல் பவதி, என்ன நடந்தது? உன் உயிர் தோழிடி நான். 3rd ஸ்டாண்டர்டு முதல் நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். சொல் பவதி என அதட்டியவள் அவளின் அமைதியைக் கண்டு மேலும் கோபமானாள். நான் உன்னை கட்டாயப்படுத்தி மும்பை அழைத்து சென்றதால் தான் இவ்வளவு பிரச்சனையும். நீ புவனரஞ்சனை சந்திக்க நான் தான் காரணம் என உரிமையில் கேட்கிறேன். என்ன நடந்தது சொல் என அதட்டி கேட்க அதற்கு மேல் தாங்க முடியாமல் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டாள் பவதி. குறுக்கிடாமல் கேட்டிருந்துவிட்டு இருவருமே கோபத்தில் பேசியிருக்கிறீர்கள், விட்டுவிடலாம் பவதி என்றாள் நயமாக. எப்படி விட முடியும் என கோபத்தோடு கேட்டவளின் விழிகளில் நீர் மீண்டும் வழிந்தது. நான் போகிறேன் என்றதும் திட்டியிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், வருத்தத்தை காட்டியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பேசாமல் நின்றார் சௌமி. அதன் பின் அந்த இடத்தில் ஒரு நொடி கூட நிற்க எனக்கு பிடிக்கவில்லை. கிளம்பி வந்து விட்டேன் என்றவளுக்கு அழுகை பீரிட்டது. அவளது கண்ணீரை துடைத்து விட்டவள் நான் புவனரஞ்சனிடம் பேசுகிறேன் என்றாள் சமாதானமாக. தேவையில்லை, அவர் ஃப்ரெண்டை என்னோடு சமாதானம் பேசக்கூடாதென்றாரே, நீ மட்டும் ஏன் அவரோடு பேச வேண்டும்? வேண்டவே வேண்டாம். நீயும் அவரோடு பேச வேண்டாம். அவராக என்றைக்கு பெண்டாட்டி ஞாபகம் வந்து தேடி வருகிறாரோ வரட்டும் என உறுதியோடு முடித்தாள் பவதி. இதுதான், இந்த ஈகோவும் பிடிவாதமும் தான் உங்கள் 2 பேரிடமுமே இருக்கிறது. யாராவது ஒருத்தர் இறங்கி வந்தால் என்ன? உன்னை போலவே அவரும் பாலாவிடம் பணத்திற்காக மணந்தேன் என குற்றம் சாட்டி தானாக வீட்டை விட்டு போனவள் தவறு உணர்ந்து தானாகவே வரட்டும், நானாக கூப்பிடப் போவதில்லை என்றிருக்கிறார் என வேகமாக போட்டு உடைத்தவள் சட்டென நாக்கை கடித்து கொண்டாள். வேதனையில் முகம் கசங்கியது பவதிக்கு. 10 நாளோ 15 நாளோ தானாக அழைத்து போக வருவாள் என நம்பிக்கொண்டு வருவான் என நம்பிக்கொண்டிருந்தவளின் கடைசி நம்பிக்கையும் அழித்து விட்டான். அவளை தேடி வரும் உத்தேசமே அவனுக்கில்லை. சட்டென ஒரு சோர்வு தன்னை சூழ்வதை உணர்ந்தாள் பவதி. சரிந்து சௌமியின் மடியில் படுத்து விட்டாள். வெகு நேரம் கழித்து நிமிர்ந்த போது அவளது முகத்தில் உறுதி ஏறி இருந்தது. பாலாவிடம் இதை மட்டும் தெரிவித்துவிடு சௌமி. அவராக தேடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டுமே மீண்டும் சேர்ந்து வாழ்வதா வேண்டாமா என்பது பற்றி பரிசீலனை மட்டுமே பண்ண முடியும் என நான் தெரிவித்ததாக சொல்லு என கம்பீரமாக அறிவித்தாள். சௌமியா எவ்வளவோ பேசி பார்த்தும் தன் பிடிவாதத்தில் இருந்து அவள் தளரவில்லை. இந்த விஷயத்தை கன்வே செய்வதை தவிர மற்றபடி என்னை பற்றிய எந்த தகவலையும் என் சம்மதம் பெறாமல் என்னை சேர்ந்தவர்களிடமோ ரஞ்சனிடமோ அவரை சேர்ந்தவர்களிடமோ நீ சொல்லவே கூடாதென்கிற வாக்குறுதியை தன் வாத திறமையெல்லாம் பயன்படுத்தி பெற்று கொண்டாள். அவளை முறைத்து பார்த்து இவ்வளவுதானா உங்கள் அமரக்காதல் என கேட்டாள் ஏளனமாக. முகத்தில் வலி எழ ரஞ்சன் என் மீது வைத்தது காதலே இல்லை சௌமி. உண்மை காதல் என்றால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை வீட்டை விட்டு போகிற தன் மனைவியை தடுக்காமல் நிற்க அவரால் முடிந்திருக்குமா? எட்டா பொருளிற்கு என்றுமே கவர்ச்சி அதிகம் என்பது போல ஒரு காலத்தில் மணக்க விரும்பி கை கூடாமல் போனவளை திரும்ப சந்தித்தவருக்கு முன்பு உன் பெண்ணை தர மறுத்தாயே, அவளையே மணந்து காட்டுகிறேன் என சவால் மனப்பான்மை உண்டாக இருக்கலாம். ஜெயிக்க வேண்டும் என்கிற உந்துதலை அவரும் காதல் என தப்பாக நினைத்து விட்டிருக்கலாம். எட்டாத கனி கிட்டி வந்ததும் அதன் ருசி மங்கி போய்விட்டது. அதான் என்னை அவ்வளவு ஈஸியாக ஒரு வார்த்தையிலேயே குற்றவாளியாக்கி தள்ளி வைத்து விட்டார் என்றாள் கசப்புடன். சௌமியா எவ்வளவோ வாதாடியும் கடைசியில் பவதியின் பிடிவாதம்தான் வென்றது. வாட்டத்துடன் இறங்கி வந்தவள் சோஃபாவில் சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு தனக்காக காத்திருந்த சுபத்ராவை பார்த்து, சாரி ஆண்டி, சேம் பிளாக்மெயில். அவள் சம்மதம் பெறாமல் அவள் சம்பந்தப்பட்ட எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாதென ஸ்டெத் மீது சத்தியம் வாங்கி கொண்டாள் என்றாள் வருத்தத்துடன். பெருமூச்சு விட்டார் சுபத்ரா. சௌமியா தொடர்ந்து, உங்களால் எதையும் யாரிடமும் கேட்க முடியாது, என்னால் எதையும் யாரிடமும் சொல்ல முடியாது. உங்கள் பெண்ணை லாயராக்கியதன் பயன் எல்லோரின் வாயையும் அடைத்து விட்டாள் என பவதி மீது கோபப்பட்டபடி சென்று விட்டாள். இது இனி அவர்கள் இருவர் மட்டுமே பங்கேற்க போகும் போர்க்களம்.
மற்ற அனைவரையும் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே மாற்றிவிட்ட பவதியை நொந்து கொண்டே தான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தாள் சௌமியா. அவளாக போனவள் அவளாகத்தான் வர வேண்டுமென புவனன் தெள்ளத் தெளிவாக பாலாவிடம் சொல்லிவிட்டான் என சௌமியா சொன்ன பிறகு தங்களின் பிரிவு நிரந்தரமாகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டாள் பவதி. திருமண வாழ்வில் தோற்றால் மொத்த வாழ்க்கையே போனதாக அர்த்தமா? நெவர் என்றெண்ணியவளாக சிட்டியிலேயே பிரபல வழக்கறிஞரான ராஜகோபாலனிடம் ஜூனியராக தன் சொந்த முயற்சியினாலேயே சேர்ந்தாள். அவரது ஜூனியர்களில் ஒருத்தி என்பதே பெருமை தரும் விஷயம் என்றாலும் அத்தோடு நின்று விடாமல் கடுமையாக உழைத்து சட்ட அறிவை மேலும் மெருகேற்றி அவர் எனும் முன் எண்ணெயாக குறிப்புகளை தயாரித்து கொடுத்து அவரிடமே வெரி குட் வாங்கினாள். ஹை கோர்ட் லாயரான ராஜகோபாலன் சாரின் வழிகாட்டுதலில் அவளது சட்ட அறிவு விசாலமாகிக் கொண்டே போனது. திருமண வாழ்வின் தோல்வியின் துவண்டு விழாமல் கண் போன்ற கற்ற கல்வி அவளை தாங்கி நிறுத்தியது. உள்ளூர எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புன்னகையின் பின் மறைத்தபடி வளைய வரும் இரும்பு மனுஷியானாள். குறிப்பாக வீட்டினர் முன் அவளது புன்னகை மறையவில்லை. அவளை கூர்ந்து கவனித்து வந்த தியாகராஜனும் சுபத்ராவும் கடைசியாக ஒரு முடிவிற்கு தான் வர நேர்ந்தது. ஏதோ ஒரு அயோக்கியனை நல்லவனென நம்பி திருமணம் செய்து கொண்டவள் உண்மை புரிந்ததும் ஒரே அடியாக விலகிவிட்டாள். கொஞ்ச காலம் கழித்து சட்டப்படி விவாகரத்து செய்துவிட்டு மகளுக்கு வேறொரு வாழ்வை அமைத்து தந்துவிட வேண்டும் என முடிவெடுத்தனர். ஆனால் துருவன் விஷயம் தெரிய வந்தபோது மீண்டும் கலங்கி அவளிடமே பேசி பார்த்தனர். வேறு வழி, அவளிடம்தானே முட்டி கொண்டாக வேண்டும். நாளை அவளுக்கென அமையும் வாழ்வுக்கு பிறக்கப் போகும் குழந்தை தடையாகி விடக்கூடாதென்பதால் நன்றாக யோசித்து முடிவெடுக்கும்படி வற்புறுத்தினர். இன்னொரு வாழ்வு என்றதுமே விழிகளை அழுந்த மூடியவள் சில கணங்கள் எதுவுமே பேசவில்லை. பின்பு, என் வாழ்க்கைக்கு இனி என் குழந்தை போதும் என்றாள் உறுதியாக. குழந்தை விஷயத்தை புவனரஞ்சனுக்கு எப்படி தெரியப்படுத்தலாம் என்று தீவிரமாக மூளையை கசக்கிக் கொண்டிருந்த சௌமியா, என் சம்மதம் பெறாமல் யாரிடமும் என்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என பிராமிஸ் செய்தது நினைவிருக்கிறது தானே? மறந்தும் ஒருவரிடமும் மூச்சு விடக்கூடாது என்ற தோழியை பார்த்து, பிசாசு, உன் தலையில் நீயே மண்ணை போட்டுக் கொள்வாய், அதை நாங்கள் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டுமாக்கும் என பொறிந்தாள். ஸ்டெத் மீது பிராமிஸ் செய்திருக்கிறாய் சௌமி, மறக்காதே என பவதி நினைவுபடுத்த, ராட்சசி, இனி என்னிடம் பேசாத, போடி என திட்டிவிட்டு சென்றவள் மாலையே தேடி வந்து, ரொம்பவும் வாமிட்டாக இருக்கிறது என்றாயே, இந்த மாத்திரையை போட்டுக்கொள் எனவும் பேச்சற்று கண் கலங்க அவளை அணைத்து கொண்டாள் பவதி. நாளை என் சீஃப் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறேன், ரெடியாக இரு, போகலாம் என்றாள் இதமாக. வழிந்த கண்ணீரை துடைத்தபடி தலையாட்டினாள் பவதி. ஹை, தோ பார் பவதி, உன் குட்டி பாப்பாவை, ஹவ் கியூட் பேபி என குரல் எல்லாம் மகிழ்ச்சி வழிந்தோட தன்னிடம் நீட்டிய குட்டி ரஞ்சனை பார்த்த பவதியினுள் சந்தோஷமும் துக்கமும் ஒன்றாக எழுந்தன. திராட்சை விழிகளும் செப்பு இதழ்களும் பிஞ்சு கை கால்களும் அந்த ரோஜா பூ குவியலை கண்டு மெய் சிலிர்த்தாள். கடவுள் தந்த அழகிய பரிசல்லவா இந்த கவிதை. கூடவே ரஞ்சனின் நினைவும் சுனாமியாய் எழுந்தது. மும்பை ஹாஸ்பிட்டலில் தன்னை எப்படி பார்த்து கொண்டான், இப்போதும் அவன்தானே அருகில் இருந்திருக்க வேண்டும். அவனின் அக்கறை மிகுந்த அன்பிற்காக அவள் எவ்வளவு தவித்தாள். இப்போது இந்த குட்டி செல்வத்தை கூட முதலில் அவன்தானே கைகளில் வாங்கி அவளிடம் காட்டியிருக்க வேண்டும். மளமளவென கண்ணீர் பெருகி வழிய இதமாய் கடிந்து கொண்டாள் சௌமியா. பவதி, சந்தோஷமான தருணத்தில் யாராவது அழுவார்களா? அங்கே பாரே, உன் சித்தி வருகிறார்கள். நீ அழுவதை பார்த்தால் சத்தியமாவது ஒன்றாவது என உன் ரஞ்சனை தேடி கிளம்பி விடுவார்கள் என கேலி செய்து அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள். அயர்வுடன் விழிகளை மூடிக்கொண்டாள் பவதி. இனி என் வாழ்க்கை பாதைக்கு ஒளி காட்டக்கூடிய நட்சத்திரம் இவன்தான் என்ற மகனுக்கு துருவன் என பெயரிட்டாள் பவதி. தத்தி தத்தி நடக்கத் தொடங்கியதும் ஓரிடத்தில் நிற்காமல் அவன் அடிக்கும் லூட்டிகளை எல்லாம் ரசித்தபடி அவன் பின்னாடியே ஆனந்தமாக அலையும் சுபத்ரா கூட சில சமயம் செல்லமாய் அழுத்து கொள்வார். பிரபா, பசங்க கூட இவ்வளவு சுட்டித்தனம் பண்ணவில்லை. பவதி கூட நீ சின்ன வயதில் ரொம்ப அமைதியாய் தாண்டா இருப்பாய். இவ்வளவு துருதுருப்பு உனக்கு எங்கிருந்துடா வந்தது துருவ் குட்டி என பேரனை கொஞ்சம் போது இந்த துருதுருப்பும் துள்ளல் கலந்த கலகலப்பும் ரஞ்சனுடையது சித்தி என சொல்ல முடியாமல் மற்றவர் முன் சிரமப்பட்டு புன்னகைத்து தனிமையில் மகனை வருடியபடி கண்ணீர் வழி அமர்ந்திருப்பாள்.
ஜாடை மட்டும் பவதி போல, மற்றபடி பார்வை, துருதுருப்பு, விஷமம் எல்லாமே அவன் அப்படியே அப்பாவின் வாரிசு என காட்டின. துருவ் குட்டி வளர வளர சித்தப்பாவுக்கு பிபி மாத்திரையே தேவையில்லாமல் போயிற்று. ராஜகோபாலன் தன்னிடம் ஒப்படைத்த கேஸ்களில் வெற்றி வாகை சூடிய பவதியின் பெயரும் பிரபலமாகத் தொடங்கியது. அப்படித்தான் ராஜலட்சுமி ஆன்டி வழக்கையும் ஜெயித்து கொடுத்தாள் பவதி. அதற்கென தரப்பட்ட விருந்தின் முடிவில் தான் கவசம் உடைந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.